மீனாவோட அம்மா அந்த கோயில் வாசல்ல பூக்கடை வச்சிருக்காங்கல்ல. அதான் எனக்கு தெரியுமேம்மா. அது அவங்க குடும்ப தொழிலாச்சே. ம். அந்த கடைய கோவில் வாசல்ல இருந்து தூக்கணும். அது மட்டும் இல்ல, அப்படியே பக்கத்துல இருக்கிற கரும்பு ஜூஸ் கடையையும் தூக்கணும். இத செஞ்சீங்கன்னா இந்த ஆர்டர் உங்களுக்கு வர மாதிரி நான் பண்ணுவேன். ஆமா, எனக்கும் மீனாவுக்கும் தொழில் போட்டி இருக்கு. அதனால இதை செய்யறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீயே அவங்க கடையை தூக்கணும்னு நினைக்கிற. அதனால உனக்கு என்ன லாபம்? நாங்க 2 பேருமே ஒரே வீட்ல இருக்கோம். ஆனா எனக்கு அந்த வீட்ல மரியாதையே இல்ல. ஆண்டி ஒரு டைம் என் மேல பாசமா இருந்தாங்க. மீனா என் விஷயத்துல தலையிட்டு என் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. அவங்கள பத்தி தான் உங்களுக்கே நல்லா தெரியுமே. அவ எவ்வளவு திமிர் பிடிச்சவன் நல்லாவே தெரியும். அதேதான். அந்த கடையை இப்ப தூக்குனீங்கன்னா அவங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அதிலே தான் இருக்கும். அவங்க என் பக்கம் வரவே மாட்டாங்க. அதனாலதான் இதை உங்களை பண்ண சொல்றேன். உங்களால முடியுமா? இதெல்லாம் சாதாரண விஷயமா? எனக்கும் அவ தொழில் எதிரிதான். ஆனா அவெல்லாம் எனக்கு தொழில் எதிரின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு அவமானம் தான். ஆனா என்ன கொஞ்சம் புத்திசாலியா இருக்கா. காதுக்குள்ள எறும்பு பூந்து குடையிற மாதிரி எனக்கே ஆட்டம் காட்டுறா. ஒரு தடவை என்னையே கம்மி விலைக்கு ஆர்டர் எடுக்க வச்சுட்டா. நானே அவளுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் தான் இருந்தேன். இப்ப நீ சொல்றத பார்த்தா இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அவ அம்மா கடைய தூக்குனா அவளுக்கு வலிக்கும். இது செஞ்சா இந்த ஆர்டரை உங்களுக்கே நான் வாங்கி தரேன். ஆனா இந்த விஷயம் நான் சொல்லிதான் நீங்க பண்றீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த மாதிரி நான் எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன். என் பேரே வெளியில வந்ததில்ல. அது சரி, அப்படியே நானே மாட்டிட்டாலும் உன் பேரை சொல்ல மாட்டேன். போதுமா? தேங்க்ஸ் ஆண்டி. இப்பவே வேலை